உங்களுக்குள் இருக்கிறதான அதிர்வலைகளும் தேவனுக்குள் இருக்கிறதான அந்த அதிர்வலைகளும் மெர்ஜ் ஆகும் பொழுதுதான் நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற வாகனமாக மாறுவீர்கள். अगर आपकी वाइब्रेशन और कुछ है, गॉडली वाइब्रेशन है ही नहीं है आप में, உங்களுக்குள்ள தேவனுடைய அதிர்வலைகள் இல்லனா வேற ஏதோ இருக்குன்னா, you may be a pastor, you may be evangelist, நீங்க பாஸ்டரா இருக்கலாம், நீங்க சுவிசேஷகர்களா இருக்கலாம், बट अगर आपका वाइब्रेशन जो है हमेशा डर से और अविश्वास से भरा हुआ है, बस आपने प्रार्थना कर रहे हैं, दूसरों की प्रार्थना करने में आप बहुत आगे हैं, बट खुद की लाइफ में फेथ को प्रैक्टिस करना नहीं आता है. நீங்க பாஸ்டரா இருக்கலாம், சுவிசேஷகர்களா இருக்கலாம், நீங்க பயங்கரமா மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், ஆனா உங்களுக்குள்ள எப்பொழுது பயம் இருக்கிறது, அவிசுவாசம் இருக்கிறது, உங்களுடைய அதிர்வலைகள், அப்ப உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்ய முடியல. ஆனா மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், மத்தவங்களுக்காக பயங்கரமா நம்ம ஜெபம் பண்ணுவோம், மத்தவங்களுக்காக எல்லாம் பண்ணுவோம், ஆனா பர்சனல் லைஃப்ல அந்த ஃபெய்த்தை பிராக்டிஸ் பண்ணவே முடியாது. இப்படி இருப்போம்னு சொன்னா நம்முடைய அதிர்வலைகள் தேவனோடு கூட மேட்ச் ஆகாது. ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா மிராக்கிள் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணி ஒரு ஆளுக்கு மிராக்கிள் நடக்கிறதுனால என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, நான் ஃப்ரீக்வன்சில மேட்ச் ஆயிட்டேன்னு நினைக்க கூடாது. இத முதல்ல புரியுங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய பேரு ஏமாந்துகிட்டு இருக்கிற விஷயமே. இங்கதான் ஏமாறுறாங்க. आज बहुत सारे लोगों का प्रॉब्लम क्या है पता? इनको लगता है मैं दूसरों पे दुआ कर रहा हूं तो उनकी जिंदगी में सब कुछ हो रहा है, बट खुद की लाइफ में फेथ को प्रैक्टिस नहीं कर पा रहे, खुद की लाइफ में विश्वास को है ना प्रैक्टिकली अपनी लाइफ में अप्लाई नहीं कर पा रहे. மற்றவர்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணி அவங்க சுகமாகறதுனால அவங்க தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறாங்கன்னு நினைச்சு ஏமாந்துறாங்க. ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க விசுவாசத்தையோ அவங்களுடைய தேவனுடைய பிரசன்னத்தையோ அவர்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பார்கள். So ऐसे अगर आप फेथ को पर्सनल लाइफ में प्रैक्टिस नहीं है, आप दूसरों की लाइफ में आप देख रहे हैं, दूसरों के लिए दुआ करते समय चिन्ह और चमत्कार में देख रहे हैं, तो your frequency is not yet changed. நீங்க உங்களுக்குள் இருக்கிறதான அதிர்வலைகள் மாறாம உங்களுக்குள் இருக்கிறதான அனுபவங்கள் இல்லாம நீங்க மற்றவர்களுக்கு ஜெபித்து அது சுகமாகிறதுனால உங்களுடைய ஃப்ரீக்வன்சி சரியான வழியில தேவனோடு மேட்சா இருக்குன்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. You will see progress in your life. Then only I am telling you, you have become a carrier, you are become a vehicle of the presence of God. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசத்தையும் எல்லாவற்றையும் அனுபவபூர்வமாக அனுபவித்தால் மாத்திரமே தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்கிற வாகனமாக நீங்கள் இருப்பீர்கள். अब पूरे बाइबल में आप देख सकते हैं, நீங்க முழு வேதாகமத்திலும் நீங்கள் பார்க்க முடியும். अब्राहम किसी के लिए जाके दुआ करते नहीं रहा. நீங்க ஆபிரகாமை பாப்பீங்கன்னா யாருக்கும் போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு இல்ல. एक ही बार उसने प्रार्थना किया करके लिखा है, वो भी लूत के लिए प्रार्थना किया, सोदोम देश के लिए. அவங்க ஒரே ஒரு தடவை ஜெபம் பண்ணாரு லோத்துக்காக, சோதோம் குமாராக்காக. अदरवाइज वो हर दिन कहीं जाके किसी के लिए, किसी की बीमारी के लिए ऐसे दुआ करते नहीं रहा. மற்ற காரியங்கள்ல மத்தவங்களுக்காக அவங்க வியாதிக்காக எங்கேயும் ஜெபம் பண்றதா எழுதப்படல. बट इनकी पर्सनल लाइफ में, ये खुद की लाइफ में he is connected in the frequency of God. ஆனால் ஆபிரகாமுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசமா இருக்கட்டும் எல்லாவற்றிலும் இவனுடைய அதிர்வலைகளும் ஆபிரகாமுடைய அதிர்வலைகளும் தேவனுடைய அதிர்வலைகளும் எப்பொழுதும் ஒன்றாக இணைந்தே இருந்தது. जब आपका फ्रीक्वेंसी, गॉड का फ्रीक्वेंसी जब मैच होएगी, तभी आप परमेश्वर की प्रेजेंस को कैरी कर सकता है. உங்களுக்குள்ள இருக்கிற அதிர்வலைகளும் தேவனுடைய அதிர்வலைகளும் அது மெர்ஜ் ஆகும்போதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் சுமந்து செல்கிறவர்களாக மாறுகிறீர்கள். अब यूसुफ के लाइफ को देखो, நீங்க யோசேப்பை பார்க்க முடியும்.
उसका फ्रीक्वेंसी गॉड की फ्रीक्वेंसी मैच हुआ. वचन में लिखा है परमेश्वर उसके संग रहा. நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனுடைய அதிர்வலைகளும் தேவனுடைய அதிர்வலைகளும் எப்பொழுதுமே மெர்ஜா இருந்ததுனாலதான் வேதம் சொல்லுகிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. How can God कैसे परमेश्वर एक बंदे के साथ रहता है? எப்படி தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? Through his presence, his frequency will match with your frequency. அந்த பிரசன்னத்தின் மூலமாக தான் அவருடைய அதிர்வலைகளும் உங்களுடைய அதிர்வலைகளையும் அது மேட்ச் பண்ணும், சேம் பண்ணும். உங்க அதிர்வலையும் அவருடைய அதிர்வலையும் ஒன்றாகும் போது அவருடைய பிரசன்னமானது உங்க ஆவியோடு கூட, உங்க ஸ்பிரிட்ல, உங்க ஆவியோடு கூட அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அபைட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட அது அப்படியே மேட்ச் ஆகி ரெண்டு பேரோடைய ஒரே இருதயம் ஒரே மாதிரி இருதயமா மாற ஆரம்பிக்கும். ஒரே ஹார்ட்டா மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும், உங்க ஹார்ட் மாறுறது உங்களுக்கு தெரியும். ஒரே ஹார்ட், தேவனுடைய ஹார்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்க ஹார்ட்டும் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலையை அடைய ஆரம்பிக்கும். அதை வச்சே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, எஸ் நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாத்திரம் ஆகிவிட்டேன் அப்படின்னு. आपका हृदय और परमेश्वर का हृदय मैच होना शुरू होगा, तभी एक बंदा फ्रीक्वेंसी में कनेक्ट हो रहा है. உங்களுடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் அது மேட்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களோட ஃப்ரீக்வன்சி சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். इसलिए दाऊद के बारे में बाइबल कहता है, அதனால்தான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ये मेरा हृदय का प्रिय है. அதனாலதான் தாவீதை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லுகிறார். ये मेरा हृदय का सेम फ्रीक्वेंसी में चल रहा. डेविड he walks in my frequency because he connects with my heart. தேவன் தாவீது என்னுடைய இருதயத்தோடு அவன் கனெக்ட் பண்ணிருக்கான். அதனாலதான் சொல்றாரு என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அவனுடைய அதிர்வலைகளும் தேவனுடைய அதிர்வலைகளும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருந்தது. if you are आपका हृदय की है ना, आपका हृदय का frequency सही नहीं है, but you are going and praying to everybody, you are doing ministry, you can be a very powerful ministry, you can do a very powerful ministry outside, but inner आपके अंदर मैं कह रहा हूं आपकी frequency मैच नहीं करेगी. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அதிர்வலைகள் சரியா இல்லாம நீங்க போகலாம், அநேகருக்கு ஜெபம் பண்ணலாம், பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், சுகப்படுத்தலாம், அப்படின்றதுனால உங்கள் அதிர்வலைகள் சரியாக இருக்கிறது என்று ஏமாந்து விடாதீர்கள். அது சரியாக இல்லை. அவங்க இருதயத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிரும் நீங்க எந்த அதிர்வலைகள்ல இயங்குறீங்கன்னு. So अब मैं आपको सिखाने जा रहा हूँ हृदय को कैसे फ्रीक्वेंसी में मैच कर सकते हैं. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய அதிர்வலைகளோடு எப்படி இணைப்பது என்பதை கற்றுக் கொடுக்க போகிறேன். Because from your heart, every second you are sending message, you are sending frequency outside of your body. உங்கள் இருதயத்திலிருந்து தான் நீங்க अनेक தகவல்களையும் अनेक அதிர்வலைகளையும் நீங்க வெளியே அனுப்பிட்டே இருக்கீங்க. Every second, ஒவ்வொரு நொடியும். So आपका हृदय अगर सही नहीं है, आपका फ्रीक्वेंसी मैच नहीं करेगा. உங்க இருதயம் சரியில்லைனா உங்க அதிர்வலைகள் அங்க மேட்ச் ஆகாது. So अब आपके हृदय की फ्रीक्वेंसी को कैसे अलाइनमेंट, कैसे गॉड की फ्रीक्वेंसी के साथ अलाइन कैसे कर सकते हैं? உங்க இருதயத்தை உங்க அதிர்வலைகளை தேவனுடைய அதிர்வலைகளோடு எப்படி சரியாக மேட்ச் பண்றது, சரியாக அந்த அலைன்மெண்ட் கொண்டு வரதுன்றதை சொல்ல போறேன். पढ़ें एक वचन, ஒரு வசனத்தை படிப்போம். बुक ऑफ एज्रा, इस्रा की किताब, இஸ்ராவின் புத்தகம் अध्याय 7,
अध्याय 7 का वचन 10 पढ़े। अध्याय 7 का वचन 10। எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். हिंदी में पढ़ सकते हैं इस वचन को? नीरू है या हिंदी में सिस्टर नीरू है? Ezra chapter 7 verse 10. Book of Ezra chapter 7 verse 10. ठीक है, शांति है। हालेलुया। क्योंकि एजरा ने यहोवा की व्यवस्था का अर्थ जान लेने और उसके अनुसार चलने और इजराइल में विधि और नियम सिखाने के लिए अपना मन लगाया था। आमीन। यहाँ पे एक एक्चुअली मन लगाया, वो मन को कैसे लगा सकते? पहले मन को क्या करना पड़ता है? जैसे एक भूमि को हम पहले बीज बोने के लिए तैयार करते हैं, है ना, उसको तैयार करना पड़ता, वैसे तैयार किया है उसने। இருதயத்தை வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். வேதத்தை ஆராயணும், அதுக்கடுத்து அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அந்த 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 வேர்டு மன் லகாயா है, பக்குவப்படுத்தினான். சொல்லு. இருதயத்தை வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். மன் லகாயா है, பக்குவப்படுத்தினான். जब तक एक हृदय तैयार नहीं होता है, எப்ப வரையும் ஒரு இருதயம் ஆயத்தமாக்கப்படலையோ பக்குவப்படலையோ, पहले आपके हृदय को तैयार करना पड़ता है. முதலாவதாக உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். How to match with the frequency of God? எப்படி தேவனுடைய அதிர்வலைகளோடு உங்கள் அதிர்வலைகளை எப்படி மேட்ச் பண்ண முடியும்னா, जब आपने इन ये हाथ में है ना, द वर्ड ऑफ गॉड, ये वचन आपके हृदय को अलाइन करता है, उनकी प्रेजेंस के साथ आपके हृदय को मैच करेगा, फ्रीक्वेंसी में लेके आएगा. இந்த வசனமானது உங்கள் இருதயத்தை தேவனுடைய அதிர்வலைகளோடு அது மேட்ச் பண்ணும், அந்த அலைன்மென்ட் கொண்டு வரும். बट उसके पहले, அதற்கு முன்பாக पहले आपके हृदय को लगाना पड़ता है. முதலாவதாக உங்கள் இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். हम क्या सोच रहे हैं? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, बाइबल रोज पढ़ेंगे तो हृदय तैयार हो जाएगा. நம்ம டெய்லி பைபிள் படிச்சா போதும் இருதயம் பக்குவமாயிரும் நினைச்சுக்கிறோம். எஸ்ரா पहले हृदय को तैयार किया, फर्स्ट இருதயத்தை பக்குவப்படுத்தினார். उसके बाद उसने बीज बोया, அதுக்கப்புறம் தான் அவர் விதையை விதைத்தார். अपने मन के अंदर. இருதயத்திலே मन एक भूमि है, இருதயமானது ஒரு நிலமாக இருக்கிறது. बिना तैयार किए, बिना उसकी तैयार किए अगर आप बीज बोया, आपका बीज का कोई फायदा नहीं है. பக்குவப்படாத இருதயத்தின் மேலே விதை விதைக்கப்பட்டது என்றால் அந்த விதை பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். That's why Jesus said, उस कहानी में भी यीशु मसीह यही बोल रहा है. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையிலே சொல்லுகிறார். एक भूमि में एक बंदा बीज बोने के लिए गया, उसमें एक पथरीली था, एक झाड़ी वाली था, एक सड़क था, एक अच्छा भूमि था. वो अच्छा भूमि कैसे अच्छा भूमि बनेगा? अपने आप से थोड़ी अच्छा भूमि बन जाता है. அங்கே சொல்லப்படுகிறது ஒரு நல்ல நிலம், ஒரு கற்பாறை உள்ள நிலம், ஒரு முள்ளுள்ள இளம் நிலம், ஒரு வழி அருகே உள்ள நிலம். நிலம் என்றால் அது எப்படி நல்ல நிலமா திடீர்னு எப்படி ஆகும்? वो अपने आप से थोड़ी हो जाता है. அது தானா அப்படி மாறிடுமா? अपने आप से थोड़ी एक अच्छा भूमि बनता है. நல்ல நிலமாக அது தானாக எப்படி மாற முடியும்? Unless एक बंदा उसको तैयार ना करे. ஒரு மனிதன் அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி அதை ஆயத்தப்படுத்தாவிட்டால், இருதயம் பக்குவப்படுத்தப்படாவிட்டால்
எப்படி அது நல்ல பூமியாக மாற முடியும்? முதலாவது ஒரு மனிதன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு பின்பாகத்தான் வசனமே அந்த இருதயத்துக்குள்ள வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் போய் ஃப்ரீக்வன்சியை மாத்தும். வேர்ட் ஆஃப் காட் தான் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணும். Word of God will align you with the frequency, but before that you need to prepare your heart. That is very important. வசனம் தான் உங்களுடைய அதிர்வலைகளை சரியான பாதைக்கு கொண்டு போக முடியும். ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் இருதயமாகிய அந்த நிலத்தை நீங்கள் பக்குவப்படுத்துவது மிகவும் அவசியம். पास्टर जी हम तो चर्च अटेंड कर रहे हैं ना, பாஸ்டர் நாங்க சர்ச்சுக்கெல்லாம் போறோம், संडे जा रहे हैं ना, ஞாயிற்றுக்கிழமை தவறாம போயிடுறோம், हमारे हृदय को हम तैयार करने के लिए तो जा रहे हैं ना, நாங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் சர்ச்சுக்கே போறோம். आप कहाँ हृदय को तैयार करने थोड़ी जाते हैं, और ज्यादा हृदय को बिगाड़ खराब करके आते हैं वहां से. நீங்க இருதயத்தை எங்க பக்குவப்படுத்த போறீங்க? அங்க போயிட்டு இன்னும் இருதயத்தை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறீங்க, और ज्यादा बिगाड़ते हैं. அத ரொம்ப இது பண்ணிடுறீங்க கத்தா. वहां जाके लड़ाई करना, झगड़ा करना, पास्टर के साथ गुस्सा करना, पास्टर क्यों ऐसे बोल दिया, इन्होंने मेरे को ऐसे देख लिया, इन्होंने मेरे को प्रेज लॉर्ड नहीं बोला, इन्होंने मेरे से बात नहीं किया, इन्होंने मेरे को स्टेज नहीं दिया, इन्होंने मेरे से ये नहीं पूछ रहे, मेरे को आया क्या पूछ नहीं रहे. अरे यार दिमाग खराब है क्या तेरा? நீங்க எங்க சர்ச்சுக்கு போனா என்ன பாஸ்டர் மேல கோவம் வந்துருது, இவங்க எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்லல, பாஸ்டர் என்னை கனம் பண்ணல, என்னை ஸ்டேஜ்ல கூப்பிடல, என்னைய ஜெபம் பண்ண சொல்லல, இவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்க, இவங்க என்னை இங்க உட்கார வைக்கல, என்னை கனம் பண்ணல. இதேதான் உங்களுக்கு வேலையா இருக்கு. இருதயத்தை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறீங்க. 24 घंटा इसी में ही जल रहे हैं, तो आप आपके हृदय को तैयार करने कहाँ जाते हैं? எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துறதுக்கு எங்க போறோம்? எஸ்ரா अपने हृदय को तैयार किया. எஸ்ரா இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தினான். That's why Bible says, एजरा के बारे में बाइबल ये कहता है, आप पढ़े अभी वचन अध्याय 7 का वचन 6 पढ़े. எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். The hand of God. கர்த்தருடைய கரம். Hand of God. கர்த்தருடைய கரம். See, the presence of God there are different dimensions. The hand of God is another level of presence. நீங்க தேவனுடைய பிரசன்னத்திலே நிறைய நிலைகள் இருக்கிறது. அதிலே அடுத்த நிலை கர்த்தருடைய கரம். தேவனுடைய கரம்ன்ற ஒரு வேர்ட் பாக்குறீங்கன்னா அங்க அந்த பிரசன்ஸோட அங்க வேலை செய்யக்கூடிய டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும் அவங்க மேல. இப்ப யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் இருந்தார் இருக்கு. ஆனா இங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுன்னு இருக்கும். நெகேமியா மேலையும் கர்த்தருடைய கரம் இருந்ததுன்னு இருக்கும். அந்த மாதிரி hand of Godன்றது அது another dimension of God's presence. आप बाइबल में पढ़ सकते हैं, ठीक है, इस बात को. बहुत सारी जगह में ऐसे लिखा होगा कि परमेश्वर यूसुफ के साथ रहा, परमेश्वर अब्राहम के साथ रहा. बट कुछ लोगों के ऊपर ऐसा लिखा रहेगा the hand of God was upon them, but that is a different kind of dimension. எல்லா இடத்திலும் சில இடங்கள் நீங்க யோசேப்பை பாப்பீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் சில இடங்களில் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது அப்படின்னு சொல்றோம். இந்த கர்த்தருடைய கரமானது அது அடுத்த டைமென்ஷன், அடுத்த நிலைக்கு அது போகிறது. It shows God's power and God's strength is coming upon someone. இது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பலனும் அந்த மனிதனுக்கு மேல் இறங்குகிறது என்பதை காட்டுகிறது. If God is with you is a different matter, and God's hand is upon you is a different matter. கர்த்தர் உங்களோடு இருப்பது வேறு, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பது வேறு. कितने लोगों को बातें समझ आ रही हैं? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற காரியம் தெளிவாகிறது? ஆமென்.
यहाँ पे आप देख रहे हैं God's hand was upon Ezra. எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. The hand of God को एक बंदे के ऊपर hand of God आता ना, ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய கரம் வரும் என்றால் उसको परमेश्वर ने ऐसे कर रहा है, उसकी सामर्थ और उसकी महिमा से भर रहा है. मतलब he is God's hand बन रहा है वो इधर. அந்த மனிதன் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கும் பொழுது அவன் கர்த்தருடைய கரமாகவும் அவருடைய வல்லமை உடையவனாகவும் அவருடைய மகிமை பிரதிபலிப்பவனாகவும் இருக்கிறான். So hand of God आता है तो आप पावर की डायमेंशन में चलोगे. நீங்க கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் வல்லமையின் அந்த டைமென்ஷனுக்கு போயிருவீங்க. Power dimension. பவர் டைமென்ஷன். Hand of God. கர்த்தருடைய கரம். Because hand, हाथ में ही बल होता है. ஏனென்றால் கரத்தில் தான் பலம் இருக்கிறது. हाथ में बल होता है. हाथ, हम हर एक चीज को बल का काम करना है, हाथ को लेके हाथ से ही हम हर एक बल की प्रकट करते हैं. நம்ம ஒரு வேலை செய்யணும், ஒரு விஷயம், ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்குறோம்னா இந்த கரத்தை வைத்து இது வல்லமை, இது பலனை காட்டுகிறது, இதை வைத்துதான் தூக்குகிறோம், இதை வைத்துதான் சுமந்து செல்கிறோம். So it's if hand of God is coming upon someone, that means he is going to walk in the dimension of authority and power. He is going to carry the power of God. ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும் என்றால் அவன் அவருடைய வல்லமையை சுமந்து செல்கிறவனாக, அந்த வல்லமை பவர் டைமென்ஷன்ல இயங்குகிறவனாக மாறுகிறான். कितने लोगों को ये बात समझ आया अच्छा से? எத்தனை பேருக்கு நான் பேசுகிற இந்த காரியம் தெளிவாகிறது? The hand of God उसके ऊपर कैसे आया? उसके पहले वो अपने हृदय को तैयार किया. எப்படி எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் வந்தது? அதற்கு முன்பாக அவன் தன்னுடைய இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தினான். Word of God आपके हृदय को वर्ड ऑफ गॉड आपके हृदय को ट्यूनिंग में लेके जाएगा, बट उसके पहले हृदय को तैयार तो करें. வசனம் உங்க இருதயத்தை அப்படியே அது டியூன் பண்ணும். ஆனா அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். पास्टर जी कैसे तैयार करें मन को? எப்படி இருதயத்தை பக்குவப்படுத்துறது பாஸ்டர்? Through meditation. நீங்கள் மெடிடேஷன் மூலமாகத்தான், தியானம் மூலமாகத்தான் நீங்கள் உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்த முடியும். आपको मेडिटेशन करना नहीं आता है, आप आपके मन को शांत कैसे करना, मन को पहले शांत करना पड़ता है ताकि बीज उसके अंदर जाए. நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் போடுகிற விதை அந்த இருதயமாகிய நிலத்திலே அது பதியும். वचन में लिखा है, वचनम சொல்லுகிறது, पानी पे तेरे भोजन को डालो, वो कुछ दिन में उग जाएगा. நீ தண்ணீரின் மேல் விதை நாகாரத்தை போடு, அது நெடுநாளுக்கு பின்பு பலனை காண்பாய். தண்ணியில போடுன்றதுக்காக எடுத்துக்கொண்டு கடல்ல போட முடியுமா? கடல்ல என்ன இருக்கு? அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. உங்க இருதயமாகிய கடல்ல அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. அலையாக நீங்க நிரம்பிக்கிட்டே இருக்கீங்க. அந்த இருதயத்துல போய் வசனத்தை போடுற, எங்க நீ வசனத்தை போட முடியாதுல. மனம் அடங்கினால்தான் ஒரு மனிதனுடைய மனதுக்குள் வசனமே உள்செல்ல முடியும். முதல்ல கல்லுகள் எல்லாம் வெளியே எடுக்கணும். ஏற்கனவே கல்லு கிடக்கு உள்ள, பெரிய பெரிய பாறாங்கல் எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. இந்த பாறாங்கல்ங்கிறது என்ன? இருதயத்தை இறுக்கி வச்சிருக்கிறது. பல பெருமை, நானுங்கிற அகங்காரம், கமண்டு, பாறாங்கல் எல்லாம் உள்ளுக்குள்ள ஊர்பட்ட பாறாங்கல் கிடக்கு. அப்புறம் எங்க இருந்து வசனம் உள்ள போய் விளையும்? எங்க இருந்து டியூனிங் மாறும்? இருதயம் பக்குவப்படாம வசனம் ஆராய முடியாது. ஆராயலன்னா ஃப்ரீக்வன்சி மாறாது. मन को अगर आप तैयार नहीं करें, मन को जब तक आप तैयार नहीं करते, आपके हृदय में बीज उगेगा नहीं है. आपके हृदय ऐसा भूमि है जिसमें हमेशा कोई चलते रहता है. आपके हृदय के अंदर कुछ ना कुछ सोच चलते रहता है. अगर आपका हृदय
इसी को बाइबल कहता है ना। सड़क क्या है? कोई ना कोई चलते रहता, हर समय आपकी सोच में कोई ना कोई चलते रहता है। आपके हृदय को कहां से उगेगा? आपके हृदय में कहां से वचन बोया जाएगा? वचन तो सुनेंगे, आप याद भी करके रखोगे, उससे फायदा नहीं है। वचन सुनने से भी फायदा नहीं है, वचन को याद करने से भी फायदा नहीं है। वचन गहरी के अंदर जाके आपके अंदर जो बदलाव को लाना है, वो बदलाव को जब तक नहीं लाया, आपके अंदर वो वचन अलाइनमेंट नहीं हुआ है। நீங்க வசனத்தை படிக்கிறதினாலோ மனப்பாடம் செய்வதனாலோ அல்ல, உங்களுக்குள் இருக்க அந்த வசனமானது உங்கள் இருதயத்திலே ஆழமாக அது விதைக்கப்பட்டாவிட்டால் உங்களுடைய அதிர்வலைகளிலே மாற்றம் வராது, உங்களோட ஃப்ரீக்வன்சி சரியான அலைன்மெண்ட்ல வராது. मन को तैयार करने के लिए first you need to know how to meditate. Meditating word of God is a different thing. You know a normal meditation, how to make yourself silence. நீங்க இருதயத்தை பக்குவப்படுத்துறதுக்கு முன்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணுவது மிகவும் அவசியம். வசனத்தை மெடிடேட் பண்ணுவது வேறு, ஆனால் சாதாரணமாக உங்கள் இருதயத்தை அமைதிப்படுத்துவது தான் முதல் படி. முதல்ல அமைதிப்படுத்துற தியானம் தெரியணும், பக்குவப்படுத்துற தியானம் தெரியணும், அதுக்கப்புறம் வசனத்தை நீங்க உள்ள போடலாம். பக்குவப்படுத்துற தியானமே தெரியல, அதுக்குள்ள வசனத்தை எப்படி உள்ள போடுவீங்க? மனசுதான் அங்க வழிபோக்கனுடைய நிலம் மாதிரி கிடக்க. மனசுதான் அப்படி வழிபோக்கனுடைய நிலம் மாதிரி இருக்கிறது. யாராவது ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு தாட்டு வந்தும் போய் வழிபோக்கன்னா என்ன? வழி அருகே வழினா என்ன? யாராவது ஒருத்தர் வந்துட்டும் போயிட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் அந்த நிலத்துல. உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வந்துட்டும் போய்கிட்டு தானே இருக்கு. அப்ப அப்படி வந்துட்டும் போய்கிட்டு இருக்கிற அந்த நிலத்துல எப்படி வசனத்தை விதைப்பீர்கள்? வார்த்தை எப்படி உட்செல்லும்? வார்த்தை எப்படி வளர முடியும்? எப்படி फ्रीक्वेंसी गॉडली फ्रीक्वेंसी माத்த முடியும்? हार्ट को पहले तैयार करना पड़ता है ना। कितने लोगों को बातें समझ आया अच्छा से? Leave all the worry backside. Sit and first learn how to bring yourself silent. How to keep your heart in the silent mode. எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் உங்களுக்கு பின்னாக போடுங்கள். முதலாவதாக உங்கள் மனதை எப்படி அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து அந்த தியானத்தை நீங்கள் முயற்சி செய்யுங்க. First you need to learn this. நீங்க இத கத்துக்கங்க. उसके बाद word meditation. அதுக்கப்புறம் தான் வசனத்தை தியானிப்பது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. How to take the word and keep it in your heart, and how to meditate and how to bring it in the alignment with God's frequency. எப்படி வசனத்தை எப்படி இருதயத்திற்கு கொண்டு செல்வது, அதை எப்படி தியானிப்பது, அதை வைத்து எப்படி தேவனுடைய அதிர்வலைகளோடு உங்களுடைய அதிர்வலைகளை இணைப்பது என்பதை அப்புறம் தான் நீங்க கத்துக்க முடியும். So learn more. So आने वाले जुलाई महीना 1 तारीख से वापस हम शुरू कर रहे हैं, मेडिटेशन शुरू कर रहे हैं। अगर आप चाहते हैं तो ज्वाइन करो इस बैच में। पिछले बैच में लगभग 80 लोग ज्वाइन किए थे। अब इस बैच में अगर आप ज्वाइन करना चाहते हैं, जुलाई महीना से हम शुरू कर रहे हैं। जिनको भी चाहिए आप ज्वाइन कर सकते हैं. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். வருகிற ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து திரும்பவும் இருந்த ஜோயே மெடிடேஷன் ஆரம்பமாக இருக்கிறது. கடந்த ஜோயே மெடிடேஷன்லே அநேகர் பங்கு பெற்றார்கள். நீங்களும் இதிலே பங்கு பெறும்படி உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.